ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் டுடே எபிசோட் எது மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம். நிலா நடேசன் கிட்ட சொல்றாங்க, சேரன் அண்ணனுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. அதுக்கான ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா, எத்தனை முறை தான் பொண்ணு பாப்பீங்க நல்லா சொல்லி நடேசன் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே நிலா இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணணும் இல்ல வீடுன்னு சொல்றாங்க. அவங்க என்ன இங்கேவா இருக்க போறாங்க, இங்க ஒண்ணும் அவங்க இருக்க போறது இல்ல, நீ எதுக்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு விடுங்க, அவங்களும் போயிடுவாங்க, கொஞ்ச நாள்ல நீங்களும் போயிடுவீங்க, அதுக்கப்புறம் எதுக்காக நான் இந்த வீட்டுக்கு வரணும் நல்லா சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பல்லவன் பேசுறாங்க. அண்ணி, இதுக்காக எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, அது எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக என் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்க கூடாதுனால நான் விரும்பல, கூட்டு குடும்பமா சந்தோஷமா இருக்கணும், இது மட்டும் தான் என்னுடைய தாட்டுன்னு சொல்றாங்க. என்ன பல்லவா, நீ அழுகும் போது எனக்கும் அழுகை எல்லாம் வருதுடான்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பல்லவன் அழுதுகிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இதை பார்த்து நிலவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம சோழன் டாக்ஸில போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சோழனுக்கு ரொம்பவே பரிச்சயமானவங்க வராங்க. அவங்க யூனிவர்சிட்டியில வேலை பார்க்கறாங்க. அவங்க மூலியமா நிலவுக்கு சர்டிபிகேட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாங்க. கவலைப்படாதீங்க, நான் சொல்ற டேட்ல நீங்க வாங்க, எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது கேட்டதோ ரொம்பவே சந்தோஷமா சோழன் இருக்காங்க. அடுத்ததா பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் வரதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா நம்ம பல்லவன் சொல்றாங்க, அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அண்ணனுக்கு மட்டும் தனி கொடுத்துன்னு போற விஷயம் தெரியவே கூடாது, அதை மட்டும் நம்ம பாத்துக்கணும் நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப உடனே அம்மா மாப்பிள்ளைக்கு சம்மதமான்னு சொல்லிட்டு தனி கொடுத்தின விஷயத்தை பத்தி தான் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே சோழன் அதை எப்படியாவது மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணலாம், என் பொண்ணுக்கு பிறந்த நாள் வருது, அதுக்குள்ளவே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜோசியர் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இதை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 15ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலான்றாங்க. உடனே எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா கிளம்பி போனதோ உடனே பல்லவன் போயிட்டு சேரனை கட்டி பிடிச்சி அழுறாங்க. ஐயோ என்னாச்சு, அவ்வளவுதான், இவன் உண்மையை சொல்லிட போறான் போலியேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஷாக் ஆயிட்டு, அண்ணன் ஒண்ணு இல்ல, அவனுக்கு தான் தெரியாதா, நல்லதுனாலும் அழுவான், கேட்டதுனாலும் அழுவான், அவனை பத்தி உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒண்ணு இல்லைன்னு, உனக்கு கல்யாணம் நடக்க போகுது இல்ல, அதை நினைச்சுதான் சந்தோஷப்பட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க பல்லவன். ஒருவேளை சேரனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா சேரன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.